வணக்கம் நண்பர்களே. நாம் இதுவரைக்கும் 6ஆம் வகுப்பில் 1 முதல் 9 இயல் வரைக்கும் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு இயல் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் என்னுடைய வீடியோக்குள்ளே ஏதாவது குறைநிறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்யுள் எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான், வே. ராமலிங்கனார் தான். இந்த வே. ராமலிங்கனார் எழுதிய நூல்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மலைக்கண்ணன், என் கதை, சங்கொலி, கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியரும் நாமக்கல் கவிஞர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்யுள் தான், ஒன்றல்ல இரண்டல்ல. பகைவரை வென்றதை பாடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி தான். சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று தான். 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் பரணி. முல்லைக்கு தேர் தந்த வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரி வள்ளல். 7 வள்ளல்கள், மொத்தம் 7 வள்ளல்கள், அதில் ஒரு ஆள் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமண வள்ளல் தான். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இது உரைநடை. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி தான். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தை கூறக்கூடிய நூல் நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நன்னூல் நூற்பா. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ளதை இரட்டை வழக்கு மொழி என்பர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி தொல்காப்பியர் கூறுகிறார். நன்றி.